வணக்கம் மக்களே. பிக் பாஸ் சீசன் 8 ப்ரோமோ 2 இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ப்ரோமோவுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், அந்த மாதிரி இருக்குது ப்ரோமோ 2. ஒன்றும் இல்லை, இந்த கேரக்டரை உங்களுக்கு கொடுத்துருந்தா நீங்கள் எப்படி பண்ணியிருப்பீங்க, இந்த கேரக்டரை விட வேறு கேரக்டர் உங்களுக்கு கொடுத்துருந்தா எப்படி பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத பற்றி விஜய் சேதுபதி கேட்குறாரு. பவித்ரா வந்து பிரின்சிபல் கொடுத்துருந்தா செம்மையாக பண்ணியிருப்போம், அவங்க நிறைய இடத்துல டாமினன்ட் இல்லாமல் இருந்தாங்க, அதை எனக்கு கொடுத்துருந்தா நல்லா பண்ணியிருப்பேன் அப்படின்னு வந்து பவித்ரா சொல்கிறாங்க. உடனே விஜய் சேதுபதி சொல்கிறாரு, ஓகே, அந்த பிரின்ஸிபலை நீங்கள் நினச்சி இப்போ எப்படி பேசுகிறீங்களோ அது அருண்கிட்ட பேசுங்க அப்படின்னு வந்து விஜய் சேதுபதி சொல்கிறாரு. உடனே பவித்ரா வந்து அருண்கிட்ட சொல்கிறாங்க, நீ என்ன தப்பு பண்ணின்னு உனக்கு தெரியுமா, நம்ம குழந்தையெல்லாம் நம்ம இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு நீ இப்போ ஏன் அப்படி போயிட்ட அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. என்னது குழந்தை இருக்கா, அப்படி ஒரு பிக் பாஸ் அந்த மாதிரி ஒரு இது கொடுக்கவே இல்லை, இங்கே எக்ஸ்ட்ரா போய் குழந்தையெல்லாம் இருக்குது அப்படின்னு மாதிரி க்ரியேட்டிவிட்டி பண்ணி சொல்கிறாங்க. உடனே அருணுக்கு சொல்லவாங்க வேணும், பயங்கரமாக பேசுகிறாருங்க. அந்த கேட்சப் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணுறாரு. நம்ம ஒன்றா சேர்ந்து நம்ம ஸ்கூலை வந்து பெருசாக கொண்டு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைக்கு வந்து அப்பாவை மட்டும் இல்லாமல் உனக்கு நல்ல ஒரு ஹஸ்பண்டாகவும் இருப்பேன், ஐ லவ் யூ அப்படின்ட்டாரு. உடனே பவித்ரா வெக்கப்பட்டு, அந்த என்னதான் இருந்தாலும் ஒரு ரியாலிட்டியாக ஒருத்தவங்க வந்து ஐ லவ்யூன்னு சொல்லும்போது ஒரு அந்த ஷைனஸ் இருக்கும்ல லேடிஸ்க்கு, அந்த மாதிரி ஒரு வெக்கப்படுறாங்க. விஜய் சேதுபதி பயங்கரமாக சிரிக்கிறாரு, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் பிரின்சிபல் பண்ணதும் சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் பவித்ரா அதோட நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி தர்சிகாவுக்கு ஒருத்தம் என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த கேரக்டர்ஸ் கொடுக்கும்போதே அவங்க நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க போல், நம்மளுக்கு தான் பிரின்சிபல் கொடுப்பாங்க அப்படின்னு. ஏன்னா வெளியே உட்காந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க, எனக்கு தான் பிரின்சிபல் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், பிரின்சிபல் கொடுத்துருந்தா சூப்பராக பண்ணியிருப்பேன் அப்படின்னு வெளியே உட்காந்து அவங்க நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக நிறையா பேர் பிரின்சிபலை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க போல், எக்ஸப்ட் தமிழ் மேடத்தை தவிர. ஏன்னா தமிழ் மேடத்துக்கு தெரியும் நம்மளுக்கு தமிழ், மஞ்சரிக்கு தெரியும் நம்மளுக்கு தமிழ் தான் கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நம்ம பவித்ராவும் நினச்சிருந்துருக்காங்க, தர்சிகாவும் நினச்சிருந்துருக்காங்க, ஏன் சொல்ல முடியாது, ஆனந்தி கூட கண்டிப்பாக நினச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்கூலில் இந்த புக்ஸ்லாம் நிறையா படிக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு அவங்க நினச்சிருந்துருப்பாங்க. ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து ட்விஸ்ட் வச்சு வர்ஷினிக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா வர்ஷினி வந்து அதுக்கு முந்தின வீக் வந்து ரொம்ப டவுனாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு டாமினண்ட்டான கேரக்டர் கொடுத்தா நல்லா ப்ளே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வைஸ் பிரின்சிபலோட ஒரு அந்த ரொமான்ஸ் சீக்வன்ஸ் வேறு கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த ரொமான்ஸ் சீக்வன்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல் டாஸ்கில் வந்து கொஞ்சம் டாமினன்ட் பண்ண தான் செஞ்சாங்க. பண்ணாலும் நீங்கள் அப்படி பேசுகிறீங்க எப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி அதையும் டவுன் ப்ளே பண்ணி விட்டாங்க. அந்த ஜாக்லின் போய் பேசி ஒரு மாதிரி மைண்டை கழுவி விட்டாங்க. ஓகே, பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோடு எப்படி இருக்குது அப்படின்னு. ஒரே ஃபன்னாக போகுமா இல்லை வேறு எதுவும் ட்விஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம்.